மலை கிராமத்தில் பிறந்த 2 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போடுவதற்காக தனது உயிரை பணயம் வைத்து பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றை கடக்கும் செவிலியரின் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. வெள்ளம், புயல், கனமழை என இயற்கை பேரிடர்களால் சில சமயங்களில் மக்கள் பெருமளவில் பாதிப்புகளை சந்தித்து வந்தாலும் அவர்களை காப்பதில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. அரசுக்கு உறுதுணையாக காவல்துறையினர், இராணுவத்தினர், தீயணைப்பு துறையினர், மருத்துவர்கள், செவிலியர்கள் என அனைவரும் இயற்கை பேரிடர் காலங்களில் இரவு பகலாக களப்பணியாற்றி வருவதை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் 2 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போட வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றை கடந்து செல்லும் செவிலியரின் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. இமாச்சல பிரதேசத்தின் மண்டி மாவட்டம் அருகே உள்ள சவுகர் காட்டி என்கிற மலை கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் வசிக்கும் பெண் ஒருவர் கனமழை காரணமாக தனது 2 மாத குழந்தைக்கு தடுப்பூசி போட முடியாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் மழைக்காலத்தில் குழந்தைக்கு நோய் வந்து விடுமோ என அஞ்சிய செவிலியர் கமலாதேவி அந்த மலை கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்துள்ளார். அப்போது அங்குள்ள ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. இதனை பொருட்படுத்தாத செவிலியர் ஆற்றின் நடுவே இருந்த பாறைகள் மீது துணிச்சலாக தாவி குதித்து ஆற்றை கடக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. 2 மாத குழந்தைக்காக தனது உயிரை பணயம் வைத்து ஆற்றை கடந்து செல்லும் செவிலியரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு புறம் இருந்தாலும் தனது உயிரை பணயம் வைத்து செல்லும் அந்த காட்சிகள் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் குழந்தையின் உயிர் எவ்வளவு முக்கியமோ அதே போல செவிலியரின் உயிரும் முக்கியம் என பதிவிட்டு வருகின்றனர்.